இருக்கண்ணா இரு வெயிட் பண்ணு ஸ்டார்ட் பண்ணு. வணக்கம், என் பேர் ராகவ். நான் இன்று தமிழர்களின் பாரம்பரிய வீட்டு உபயோக பொருள் இடியாப்ப குழல் பற்றி பேச போகிறேன். இது இடியாப்பம், முறுக்கு, சீவல் என்று உணவுப் பொருட்கள் எல்லாம் தயாரிக்க உதவும். இது இடியாப்பம் மிக முக்கியமான சிற்றுண்டி ஆகும். ஈரப்பதமான அரிசி மாவை இடியாப்ப குழலில் வைத்து பிழிந்தால் நூல் நூலா இடியாப்பம் வரும். இதை ஆவியில் வைத்து முடிக்கலாம். இடியாப்பம் ரொம்ப சத்தானது. தமிழர்களின் சமையல் இடியாப்ப குழல் மிக முக்கியமான பொருள். நன்றி, வணக்கம். என்ன பண்ணுவாங்க, இப்படி மாவை பிசைஞ்சு எடுத்து அதை போடுறோம். ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, ஒரு ஷேப் வருது, ரைட்? ஒரு ஷேப் வருது. ஸோ அவன் வந்து இடியாப்பத்தில் வந்து முறுக்கு செய்யலாம், சீவல் செய்யலாம், இடியாப்பம் செய்யலாம்னா முறுக்கு சீவல் என்ன கேட்டகரி? சிற்றுண்டியா, ஸ்நாக்ஸ், நொறுக்கு தீனி, ரைட்? இடியாப்பம்ங்கிறது என்ன? பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டமா, டின்னர் ஐட்டம். அதனால அவன் சிற்றுண்டி அந்த மாதிரி சொன்னான். ஓகே. ஸோ எத்தனை பேர் தீபாவளி அப்போ உங்கள் அம்மா அரிசி முறுக்கு எல்லாம் பிழியும் போது நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு போறீங்க? பண்ணுவீங்களா? சாப்பிட ஹெல்ப் பண்ணுவீங்களா இல்லை செய்ய ஹெல்ப் பண்ணுவீங்களா? வாணி, இவங்களை வச்சு தான் ஓட்டுறீங்களா வீட்டில் ஃபுல்லா? சாப்பிட கூட மாட்டேங்கிறாங்களா? அப்படின்னா என்ன கூப்பிடுங்க, நான் வரேன். ரொம்ப வருத்தப்படாதீங்க. அதான் ஓகே. அது ஏன் வந்து இடியாப்பம் வந்து ஹெல்த்தியான ஃபுட்டுன்னு சொன்னான்? ஸ்நாக்ஸ் இருக்கு, அவன் ஏன் முறுக்கு ஹெல்த்தின்னு சொல்ல, இடியாப்பம் ஹெல்த்தின்னு சொன்னான்? எக்ஸாக்ட்லி. நான் வந்து ஸ்டீம் ஆவி பிடிக்கிறோன்னு சொன்னா ஸ்டீமிங். ஸோ கீழே இருந்து அந்த வாட்டர் கொதிக்க வைக்கும்போது அந்த ஸ்டீம் போய் அதை குக் பண்ணுது. ஸோ நீ வந்து தேவையில்லாமல் வந்து அதை எண்ணெயில் போட்டு பொரிக்கிறது இல்லை. நாக்குக்கு நல்லா இருக்கிறது வயிற்றுக்கு நல்லது கிடையாது. உடம்பு சரியில்லைன்னா கூட அது அந்த இதமான பொருளாக இருக்கும் சாப்பிட்டு. ஓகேவா? ஸோ அதில் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்கிறனால டிஃப்ரெண்ட் இது பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம நாக்கு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணுறோம், அப்படியே நம்ம சாப்பிட்றது கிடையாது. அந்த மாவை போட்டு இடியாப்பம் ஆக்க வேண்டியது, முறுக்கு ஆக்க வேண்டியது. வயிறு தான் இம்பார்ட்டன்ட். குட் ஜாப். சரி, அடுத்து